ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மகாலயபட்சம் அப்படிங்கிறது முன்னோர்கள் நினைச்சு வழிபட்டு அவங்களோட ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கக்கூடிய காலம். மகாலயபட்சம் அப்படின்னா பித்ருபட்சத்தில் நாம செய்யக்கூடிய தானமாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்றுக்கிறதா ஒரு பெரிய நம்பிக்கை. மகாலயபட்சம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரு காலமாகவும் கருதப்படுது. மகாலயபட்சத்தோட நிறைவாக வரக்கூடியது மகாலய அமாவாசை. இந்த வருஷம் அது எந்த தேதியில் வருது, அன்னைக்கு எந்த நேரத்தில் பித்ருக்கான தர்ப்பணம் கொடுக்கணும், பித்ருக்களை வழிபடுறதுக்கான சரியான நேரம் எது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகாலயபட்சத்தில் 15 நாட்களும் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசை அந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மகாலயபட்சம் அப்படிங்கிறது நம்மோட முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசிகளை பெறுவதற்கான முக்கியமான காலகட்டம். மகாலய அப்படின்னா ஒன்று சேருதல், பட்சம்னா 15 நாட்கள். பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வந்து 15 நாட்கள் தங்கியிருந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், தானம் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசைகளை வழங்குவதற்கான காலம். இந்த 15 நாட்களும் நாம் செய்யக்கூடிய தானங்கள், வழிபாடுகள் இது எல்லாமே நம்மோட முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையையும் அளிக்கக்கூடியது. வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க, வழிபட முடியாதவங்க, வழிபட தவறினவங்க கூட மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களோட வழிபாட்டை செஞ்சால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாமே விலகி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் விலகிறது மட்டும் இல்லாமல் பித்ருக்களோட ஆசையும் தெய்வங்களோட அருளும் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை அன்னைக்கு ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களும் முக்கியமான தவறவிடக்கூடாத நாட்கள். இதுதான் மகாலயபட்ச காலம். இந்த வருஷம் மகாலயபட்சம் அப்படிங்கிறது செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இதில் அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபட்சத்தோட கடைசி நாள் புதன்கிழமை மகாலய அமாவாசை. அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 12:34 வரைக்கும் இருக்கு. அதனால இந்த வருஷம் மகாலய அமாவாசை அப்படிங்கிறது சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் மகாலய அமாவாசை புதன்கிழமையில வர்றதால அன்றைய தினம் காலையில் 7:30 மணிலிருந்து 9 மணி வரையான யமகண்டத்தையும் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி இருக்கக்கூடிய நேரத்தை ராகுகால நேரமாகவும், இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6:02 தான் சூரிய உதயம் இருக்கு. அதனால காலையில 6:04 முதல் 7:25 வரை, அப்படி இல்லைன்னா காலையில 9 முதல் மதியம் 11:55 வரை இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம். உச்சி பொழுதுக்கு மேல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதி. அப்படி கொடுத்தா அது பித்ருக்களுக்கு போய் சேராது அப்படிங்கிறது முறை. அதே மாதிரி சூரியனை சாட்சியா வச்சதுக்கு அப்புறம் தான் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதால கண்டிப்பா சூரிய உதயத்துக்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்கணும். முதல்ல சூரியனுக்கு தண்ணீர் கொடுத்து வணங்கி வழிபட்டதுக்கு அப்புறம் தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க பகல் ஒரு 12 மணிக்குள்ள படையல போட்டு, அப்படி முடியாதவங்க ராகு காலம் முடிஞ்சு 1:35 மணிக்கு பிறகு இலை போட்டு படையல் போடலாம். காகத்திற்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு போயிட்டு தெய்வங்களை வழிபட்டுட்டு அதே மாதிரி வீட்டில் முன்னோர்களோட படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். நம்மளோட முன்னோர்களுக்கு மோட்சத்தையும் நமக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் இந்த வருடம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும், பித்ரு சாபம் நீங்கும், 7 ஜென்ம பாவம் விலகி உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் தானாக வந்து சேர்ந்துடும். அக்டோபர் 2ஆம் தேதி வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு இப்படி வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.